வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் ஊற வைத்த பாதாம் பருப்பில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். நம் உடல் ஆரோக்கியத்திற்கு நாம் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளை தரக்கூடியது இந்த பாதாம் பருப்பு. ஸோ பாதாம் பருப்பை நம்ம அப்படியே சாப்பிடுவதை காட்டிலும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக நம்ம குடிக்கக்கூடிய நீரில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததுக்கப்புறம் அந்த ஊற வைத்த பாதாம் பருப்புடைய தோலை நீக்கிட்டு வெறும் வயிற்றில் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நிறைய ஊட்டச்சத்துக்கள் விரைவாக கிடைக்கப்பெற்று மருத்துவ நன்மைகளும் விரைவாக நமக்கு கிடைக்கும். ஏன் நம்ம ஊற வைத்த பாதாம் பருப்புடைய வெளிப்புற தோலை நீக்கிட்டு சாப்பிடணும் அப்படின்னு மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறாங்க அப்படின்னா, அதோடைய சருமத்தில் ஒரு என்சைம் தடுப்பான் இருக்கிறதால அது உறிஞ்சுதல் மற்றும் செரிமான செயல்முறையை பாதிக்கலாம். அதனால நமக்கு முழுமையான ஊட்டச்சத்துக்களும் கிடைக்காமலும் போகலாம். ஸோ அதனால தான் நம்ம காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் அதோட தோலை நீக்கிட்டு எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸோ இப்படி எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பு என்னென்ன ஊட்டச்சத்துக்களை கொடுத்து என்னென்ன மருத்துவ நன்மைகளை நமக்கு அளிக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ரத்த சோகை, அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை சரியாகிறதுக்கு, அந்த பிரச்சனை வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாம். நம் உடலில் ஓடக்கூடிய ரத்தத்தில் சீரான முறையில் ரத்த அணுக்கள் இருக்கணும். அது ரத்த வெள்ளை அணுக்களோ அல்லது ரத்த சிகப்பு அணுக்களோ இரண்டுமே மிக கரெக்டான லெவலில் வந்து இருக்கணும். ஸோ கரெக்டான லெவலில் வந்து இருக்க வேண்டியது அவசியம். ரத்த சிகப்புணுக்கள் நமக்கு குறைஞ்சிச்சு அப்படின்னா இரும்பு சத்து குறைபாடோட நம்ம இருக்கும் அப்படின்றது அர்த்தம். இதனால் நமக்கு மயக்கம், தலை சுற்றல் ஏற்படும், உடல் சோர்வு ஏற்படும், பலவீனமாக நம்ம இருப்போம். அப்போ நம்ம இரும்பு சத்து இருக்கக்கூடிய ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா நமக்கு ரெட் பிளட் செல்ஸுடைய கவுண்ட் வந்து கரெக்டான அளவில் இருக்கும். ஸோ ரெட் பிளட் செல்ஸ் கரெக்டான அளவில் இருக்கிறதால ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய லெவலும் கரெக்டான அளவில் இருக்கும். இந்த ஹீமோகுளோபின் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களுக்குமே ஆக்சிஜனை ரத்தத்தின் வழியாக கடத்தி செல்வதால் நமக்கு எந்த விதமான அனிமியாவுக்கான அறிகுறியுமே இருக்காது. ஸோ ரத்த சோகையை இந்த மாதிரி முறையில் நம்ம க்யூர் பண்ணிக்கிறதுக்கு ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாம். ரத்த சோகையை நமக்கு வராமலும் தடுக்கப்படும். சருமம் பொலிவு பெறுவதற்கு ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாம். நமது உடலை வெளிப்புற சூழலிலிருந்து பாதுகாக்கக்கூடிய கவசமாக மேல்புற தோல் தான் இருக்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஊற வைத்த பாதாம் பருப்புகளை நம்மளுடைய தோலுக்கு நெகிழ்வுத்தன்மை தரக்கூடிய, புத்துணர்ச்சி பெற செய்யக்கூடிய ரசாயனங்கள் அதிகமாக இருக்குது. ஸோ இது நம்மளுடைய தோலுக்கு வந்து அதிக பளபளப்பை தரும், ஷைனிங் வந்து கொடுக்கும். இப்போ நம்ம சருமம் பொலிவு பெறுவதற்கு ஊற வைத்த பாதாம் பருப்பு என்ன பண்ணலாம் அப்படின்னா தொடர்ந்து தினமும் எடுத்துக்கலாம். ஸ்நாக்ஸ் மாதிரி டைமில் சாப்பிடும்போது உள்ளிருந்து நம்மளுடைய சருமம் அழகாக்கப்படும். எந்த விதமான சரும தொற்றுகளும் நமக்கு இருக்காது. மின்னக்கூடிய பளபளப்பான சருமத்தை நம்ம வந்து பெறுவோம். உடலுக்கு வலு சேர்க்கிறது ஊற வைத்த பாதாம் பருப்பு. அப்போது ஊற வைத்த பாதாம் பருப்பில் அதிக அளவு புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதம் மற்றும் விட்டமின் சத்துக்கள், பல்வேறு விட்டமின் சத்துக்கள் நிறைந்திருக்கு. இதை நம்ம அதிக அளவு எடுத்துக்கொள்ளும் போது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய எலும்புகள், நரம்புகள், தசைகள் இது மூன்றுமே வலுப்பெற்று உடலுக்கு தேவையான ஆற்றல், அந்த எனர்ஜியை வந்து ஊற வைத்த பாதாம் பருப்பு கொடுக்கும். இதனால நம்ம ஸ்ட்ராங்காக இருக்க ஆரம்பிப்போம். ஸோ எலும்புகளும் நரம்புகளும் தசைகளும் வலுப்பெற்றுடுச்சு. ஸோ உடல் ஒட்டுமொத்தமாக நமக்கு வலுப்பெறும். எந்த விதமான பிரச்சனையுமே நமக்கு இருக்காது. இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாம். கொழுப்பு சத்து என்று சொல்லக்கூடிய ஃபேட் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை அதிகம் சாப்பிட்றவங்களுக்கெல்லாம் இதயம் சம்பந்தமான நோய்கள் இப்போல்லாம் அதிகம் ஏற்பட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்றத முதல்ல நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லது. நீங்கள் அந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்டு கொழுப்பு உங்களுடைய உடலில் அதிகமாக சேர்ந்துருக்கு, ரத்த நாளங்களில் படிஞ்சிருக்கு அப்படின்னா நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பாதாம் பருப்புகளில் உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு சத்துக்கள் கிடையாது. இதில் இருக்கக்கூடியது நல்ல கொழுப்புகள். அப்போது உங்களுடைய ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய உடலில் தீங்கிருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் எல்லாத்தையுமே வந்து கரைத்து வெளியேற்றிவிடும். ஸோ இதுக்கப்புறமும் கொழுப்புகள் படியாமல் பாதுகாத்துக்கொள்ளும். இதனால் ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள்லாம் வெளியேற்றப்படுவதால் ரத்த நாளங்கள் மிக சிறப்பான அளவில் இயல்பாகவே சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்பும். இதய துடிப்பும் சீராக இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த இதயம் சார்ந்த பிரச்சனையுமே உங்களுக்கு இருக்காது. அந்த இதய நோய்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு குறைவாகவே இருக்கும். மலச்சிக்கல் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாம். உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய உணவுகளையும் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளையும் அதிகம் சாப்பிடுபவர்களுக்கு மலச்சிக்கல் போன்றவையெல்லாம் ஏற்படுது. ஸோ மலச்சிக்கல் உங்களுக்கு குணப்படுத்தப்படணும் அப்படின்னா நீர் சத்து, நார் சத்து இருந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணும். குறிப்பாக இந்த பானிபூரி, மசாலா உணவுகள்லாம் உடலுக்கு மோசமானவை. இதெல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்புகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து உணவை செரிக்க வைக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் அதிகம் இருக்குது. இது அதிகம் உண்பவர்களுக்கு குடல் சார்ந்த அத்தனை குறைபாடுகளுமே நீங்கும். எனவே சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல் போன்ற பிரச்சனை இருக்கிறவங்களாம் தொடர்ந்து தினமும் 5-8 ஊற வைத்த பாதாம் பருப்புகளை காலையில் இருந்ததும் வெறும் வீட்டில் தோலை நீக்கிட்டு சாப்பிடுங்க. இல்லைனா அப்படியே ஸ்நாக்ஸ் மாதிரி டைமில் சாப்பிட்டாலும் கடுமையான மலச்சிக்கல்லாம் உங்களுக்கு வந்து கியூர் ஆகிடும். கொலஸ்ட்ரால் பிரச்சனை குறைவதற்கு ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாம். தினமும் 5 ஊற வைத்த பாதாம் பருப்புகளை சாப்பிடும்போது கிடைக்கக்கூடிய முதல் பயனே உங்களுடைய கொலஸ்ட்ரால்
கொலஸ்ட்ரால் குறையிறது தான். குறிப்பாக ரத்தத்தில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால்கள் அது எல்லாத்தையுமே ஊற வைத்த பாதாம் பருப்பு குறைய வைக்கும். மேலும் உடல் பருமனையும் கூடாமல் இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பு தான் பார்த்துக்கொள்ளும். ஊற வைத்த பாதாம் பருப்புகளில் கெட்ட கொழுப்பு சத்துக்கள் அதிகம் இல்லாததால் உடல் எடையை எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்களாம் பட்னி கிடக்கிறத தவிர்த்துட்டு அப்பப்போ உங்களுடைய உணவிற்கிடையே ஸ்நாக்ஸ் டைம்லலாம் ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கோங்க. இது வந்து எடையை ஏறாமல் உங்களுக்கு வந்து கண்ட்ரோலாக வைத்திருக்கும். முக சுருக்கங்களை போக்கும் ஊற வைத்த பாதாம் பருப்பு. நீண்ட நாட்கள் இளமையாக இருக்க வேண்டும் அப்படின்றது நம்முடைய பலருடைய ஆசையாக இருக்கிறதா. ஆனால் நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் நம்மளுடைய ஆசையை நிராசையாக மாற்றிடும். இனி நம்மளுடைய முக சுருக்கங்களை போக்குவதற்கு 5 ஊற வைத்த பாதாம் பருப்புகளே போதும். இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் சருமத்தை வந்து உள்ளிருந்து அழகாக்கும். இல்லைனா நீங்கள் பாதாம் எண்ணெய் கொண்டு தினமும் தினமும் இரவில் உங்களுடைய சருமத்தை மசாஜ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உடல் ரத்த ஓட்டத்தினுடைய அளவு அதிகரித்து சருமம் ஆரோக்கியமாகவும் பொலிவோடும் இருக்கும். நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்பை சாப்பிட்டாலுமே உள்ளிருந்து சருமம் அழகாகும். சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் கிடைக்கும். கண் கருவளையங்கள், முகப்பொருட்கள், கரும்புள்ளிகள், சுருக்கங்கள் என எதுவுமே இல்லாமல் மின்னக்கூடிய பொலிவான மிருதுவான சருமம் உங்களுக்கு கிடைக்கும். மூளையை பலப்படுத்தும் ஊற வைத்த பாதாம் பருப்பு. வயசானதுக்கு அப்புறம் வரக்கூடிய பார்க்கின்சன், அல்சைமர் போன்ற ஞாபக மறதி நோயை தவிர்க்கிறதுல ஊற வைத்த பாதாம் பருப்பு பெரும் பங்கு வகிக்குது. அப்படின்றதால இளம் வயதிலிருந்தே இருந்தே நம்ம மூளையை பலப்படுத்துவதற்கு ஊற வைத்த பாதாம் பருப்பை சாப்பிட்டு பழகணும். முறையாக ஊற வைத்த பாதாம் பருப்பு சாப்பிடக்கூடிய பிள்ளைகளினுடைய மூளையானது எப்போதுமே சுறுசுறுப்பாக இருக்கும். இப்போ இந்த பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய ரிபோஃப்ளோவின் என்கிற பி விட்டமினும் எல்-கார்டினைன் என்கிற அமினோ அமிலமும் மூளையினுடைய செயல்திறனை அதிகரிக்க செய்யும். இது புத்தி கூர்மைக்கும் உதவிகரமாக இருக்கும். நரம்புகளினுடைய இயக்கத்திற்கும் இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பு பெரிதும் உதவிகரமாக இருக்கும். ஸோ எதையுமே நீங்கள் எளிதில் அணுகக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று நீங்கள் ஒரு ஃபாஸ்ட் நிலராக சிந்தித்து செயல்படுவதற்கு இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பு பெரிதும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். தலைமுடி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாம். பாதாம் பருப்பில் மெலனின் மற்றும் கெரோட்டின் புரதங்கள் அதிக அளவில் இருக்குது. இது வந்து தொடர்ந்து நீங்கள் எடுத்துட்டு இருக்கீங்கன்னா தலைமுடி உதிர்தல் குறைபாடு உங்களுக்கு நீங்கும். மிக இளம் வயதிலேயே தலைமுடி நரைத்தல் போன்ற பிரச்சனையெல்லாம் கியூர் ஆகிடும். ஸோ அப்போ உள்ளிருந்து உங்களோட தலைமுடியினுடைய வேர்கள் வந்து பாதுகாக்கப்படும். அப்போ சாஃப்ட் அண்ட் ஷைனிங்காக உங்களுக்கு வந்து மிருதுவான அடர்த்தியான கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு வந்து பெறுவீங்க. முடி கொட்டுதல் போன்ற எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு இருக்காது. நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த பாதாம் பருப்பில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளவனாய்டு சத்து இருக்குது மற்றும் விட்டமின் இ சத்து இருக்குது. இது இதய நோயை கட்டுப்படுத்தக்கூடியது. ஒரு 100 கிராம் பாதாம் பருப்பில் 58% கொழுப்பு சத்து இருக்குது. ஆனாலும் இது நல்ல கொழுப்பு அப்படின்றதால நமக்கு பாதகம் கிடையாது, அதாவது சைடு எஃபெக்ட் கிடையாது. இதய நோய் இருக்கிறவங்களாம் வாரத்தில் 5 நாட்கள் பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளும் போது அவர்களுக்கு மாரடி போகக்கூடிய அபாயம் 50% குறையும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ஏன்னா பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய கொழுப்பு நல்ல கொழுப்பு தான். இது கெட்ட கொழுப்பு உங்களுக்கு வந்து கியூர் பண்ணிடும். ஸோ இந்த அளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய பாதாம் பருப்புகளில் என்னென்ன சத்துக்கள் இருந்திருக்குன்னு தெரிஞ்சுக்குவோம். இந்த சத்துக்கள் தான் நமக்கு மருத்துவ நன்மைகளை கொடுக்கறதுக்கு காரணமாகவே இருக்கு. ஒரு 30 கிராம் பாதாம்ல தோராயமாக கலோரிகள் 163 இருக்கு. நார் சத்து 3.5 கிராம், புரதம் 6 கிராம், கார்ப்ஸ் 2.5 கிராம், கொழுப்பு அதாவது ஃபேட் வந்து 14 கிராம், 37% நமக்கு பரிந்துரைக்கப்பட்ட விட்டமின் இ சத்து 30 கிராம் பாதாம் பருப்புகள் இருக்கு. 32% பரிந்துரைக்கப்பட்ட மெக்னீசியம் வந்து இந்த ஊற வைத்த பாதாம் பருப்புகளில் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை வகை பிரச்சனைகளுக்குமே இது ஒரு தீர்வு தரும். தினமும் 5 ஊற வைத்த பாதாம் பருப்புகளை சாப்பிடும்போது கொலஸ்ட்ரால் பிரச்சனையிலிருந்து வயது முதிர்வு பிரச்சனை வரைக்கும் எல்லா விதமான நோய்களுக்குமே இது சிறந்த மருந்தாக விளங்குது. ஊற வைத்த பாதாம் பருப்புகளில் கால்சியம் அதிகமாக இருக்கு. அதோடு சேர்த்து புற்றுநோய் எதிர்க்கக்கூடிய விட்டமின்களும் இந்த ஊற வைத்த பாதாம் பருப்புகள் இருக்கு. மலச்சிக்கல், சுவாச கோளாறுகள், இருமல், இதய கோளாறுகள், சர்க்கரை நோய், சரும கோளாறுகள், கேச பிரச்சனைகள், சொரியாசிஸ், பல் பாதுகாப்பு, இரத்த சோகை, ஆண்மை குறைவு, பித்தப்பையில் இருக்கக்கூடிய கல் போன்ற அத்தனை பிரச்சனைகளுமே உங்களுக்கு ஊற வைத்த பாதாம் பருப்பு சரி பண்றதுக்கு துணை புரியும். தொடர்ந்து ஊற வைத்த பாதாம் பருப்பு தினமும் எடுத்துக்கொண்டு நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.